السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. எல்லா போலும் அல்லாஹ் ஒருவனுக்கு சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதர சகோதரிகளே, 13வது தராவி 13வது ஜுஸு இன்ஷா அல்லாஹ். இந்த ஜுஸுவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்லுவான், வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூஇ. நிச்சயமாக நஃப்ஸே அம்மாரா என்பது தீமையை தூண்டுகிறது அப்படிமா. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நஃப்ஸை பற்றி பார்ப்போம். நஃப்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நஃப்ஸுனா என்ன, அதோடைய படித்தரங்கள் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். ஏன்னா இது 13வது ஜுஸுல தான் இந்த வசனம் வருது. அதனால் அது தோதா தலைப்பாக அதையும் அப்படி மாற்றிட்டேன். அருமையான சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ரூஹு என்பது வேற, நஃப்ஸு என்பது வேற. ரூஹு என்பது எல்லா உயிரினத்திலும் உள்ளது, நஃப்ஸு என்பது மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ளது. இப்போ நம்ம ரோட்டில் போகக்கூடிய நேரத்தில் நமக்கு முன்னால் ஒரு நாய் அடிபடுது, அதுக்கு பின்னால் ஒரு மனுஷன் அடிபடுகிறான். ரெண்டையும் எப்படி சொல்லுவாங்க? நாய் செத்து விட்டது, மனிதன் செத்து விட்டார் அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் நாய் என்பது உயிர் போயிட்டு அது இறந்துடுச்சு. மனிதன் என்பது உயிர் போனாலும் நஃப்ஸு என்பது அவனுடைய உடம்புல இருந்து அப்படியே விலகி நிற்கி. அதுக்கு பின்னால நாய்க்கு எந்த தொல்லையும் கிடையாது, அதோட அது முடிஞ்சு. ஆனா மனிதனுக்கு அப்படி இல்லை, அந்த நஃப்ஸு நிக்கி. நஃப்ஸு படித்தரங்கள் எப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு 14வது வயதுல இருந்து அவனுக்கு தொழுகை கடமையாகுதுன்னு வைங்க. ஒரு பெண் வயசுக்கு வந்ததுலேருந்து, பெண்கள் வயசுக்கு வர்றது தெரியும், ஆண்கள் வயசுக்கு வர்றது தெரியாது. ஆனால் முதல் லீக் எப்போ ஏற்படுகிறதோ அதுதான் ஆண்கள் வயசுக்கு வந்தது. அதுல இருந்து அடுத்த பக்கத்துல இருந்து அவனுக்கு ஃபர்து கடமையாயிடும். சரி, இப்ப இந்த முதலாக அவன் இளமையா இருக்கும்போது அவனுக்கு பேரு நஃப்ஸே அம்மாரா. அவன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு நஃப்ஸுக்கு பேர் என்ன? நல்லா கவனிங்க, ஆழ்ந்த கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒவ்வொருத்தரும் பெண்களும் ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நஃப்ஸே அம்மாரா அப்படின்னா கெட்டதை மட்டும்தான் தூண்டும், நன்மை கொஞ்சம் கூட இருக்காது. அதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன செய்தியை தான் அல்லாஹ் 13ஆம் ஜுஸுடைய ஆரம்பத்துல பதிவு இடுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொண்ணுகிட்ட இருந்து, ஜுலைஹா அம்மையாட்ட இருந்து தப்பிச்சு வந்த பின்னால அவங்க நஃப்ஸ் அவங்கள பார்த்து சொல்லிச்சான், ஏய் யூசுப், நீ பரவாயில்லையே, மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டியே, அல்லாஹ் பயந்து வந்துட்டியே என்று பெருமையை நஃப்ஸை தூண்டுச்சு. அதை அடக்கிறதுக்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ. நிச்சயமா நஃப்ஸே அம்மாரா என்பது நபி சொன்ன வார்த்தை, அழகான நபி சொன்ன வார்த்தை. இன்ன நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸூஇ. நிச்சயமா நஃப்ஸ் என்பது தீமையை தூண்டுகிறது. ஆனா அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லி பெருமையை அவங்க மட்டம் தட்டினாங்க. பெருமை தான் மனிதனுக்கே மோசமான ஒரு கெடுதி. பெருமையை மட்டம் தட்டினாங்க. இது அல்லாஹ் சொல்லும் போது நஃப்ஸே அம்மாரா அப்படிங்கிறான். ஒரு மனிதன் தொழுக ஆரம்பிச்சு இளமையிலேயே நல்லா தொழுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த நஃப்ஸ அம்மாரா கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கும். அடங்கி 2வது ஸ்டேஜுக்கு வரும். அந்த 2வது ஸ்டேஜுக்கு பேரு நஃப்ஸே லவ்வாமா. நஃப்ஸே லவ்வாமா வந்தால் நன்மையும் செய்வாங்க, தீமையும் செய்வாங்க. நஃப்ஸே அம்மாரா நன்மையே செய்ய மாட்டான். 18 வயசு 19 வயசு பையன் இருக்குன்னா படத்துக்கு போகணும், அங்க பண்ணணும், இங்க பண்ணணும், சைட் அடிக்கணும், இப்படித்தான் சுத்துவானே தவிர பள்ளிக்கு வாடான்னா வரமாட்டான். அப்ப விலைக்குன்னா அவன் நஃப்ஸே அம்மாரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சில பசங்க இருக்காங்க, நஃப்ஸே லவ்வாமாவுக்குள்ள அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க பள்ளிக்கும் வருவான், தப்பும் பண்ணுவான். இவனுக்கு இருக்கக்கூடிய நஃப்ஸுக்கு பேரு நஃப்ஸே லவ்வாமா. அந்த நஃப்ஸுக்கு பேரு நஃப்ஸே லவ்வாமா. இந்த நஃப்ஸே அம்மாராவும் நஃப்ஸே லவ்வாமாவும் சொர்க்கத்துக்கு போகாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அக்ஸிமு பி நஃப்ஸி லவ்வாமா, நான் நஃப்ஸே லவ்வாமா மீது சத்தியம் செய்ய மாட்டேனா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவன் சொன்ன வார்த்தை தான், குர்ஆனுடைய வசனம் தான் எல்லாமே. நஃப்ஸ் அம்மாரா குர்ஆன்ல வருது, நஃப்ஸே லவ்வாமா குர்ஆன்ல வருது. சரியா? இந்த நன்மையும் தீமையும் செய்யறாங்கன்னா அவங்க நஃப்ஸே லவ்வாமாவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது பொருள். 3வதாக ஒரு நஃப்ஸ், மொத்தம் 7ஆ பிரிப்பாங்க சில பேர். இப்ப நம்ம 5ஆ தான் குர்ஆன்ல வருது, 5 நஃப்ஸ் தான் வருது. இன்னொரு நஃப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இஷாவில் ஓதுனாரு ஃபார்மர், யா நஃப்ஸல் முத்மஇன்னா இர்ஜி இலா ரப்பிகி ராதியத்தம் மர்லியா. முத்மஇன்னா என்ற நஃப்ஸே
நீ ராலியா, அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டு அல்லாஹும் உன்னை பொருந்தி கொண்ட நிலையில் சொர்க்கத்தில் நுழைவாயாக அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக நஃப்ஸே அம்மாரா சொர்க்கத்துக்கு போகாது, நஃப்ஸே லவ்வாமா சொர்க்கத்துக்கு போகாது. மூணாவது நஃப்ஸே முத்துமஇன்னா, நஃப்ஸே முத்துமஇன்னா, நிம்மதி அடைந்த ஆத்மா. இந்த ஆத்மாவில் இருந்து நன்மைதான் வறுமை தவிர தீமை வராது. உதாரணமா நம்ம மக்கள் இருக்காங்க, 40 வயசை கடந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள்ட்ட பெருசா பாவமும் வராது. இபாதத் குறைவா இருக்கலாம், அது வேற விஷயம். இபாதத் சில பேர் ஃபர்ல தக்பீர் தஹரீமாவோட தொழுவாங்க, சில பேர் கொஞ்சம் லேட்டாக தொழுவாங்க, சில பேர் வீட்டுல தொழுவாங்க. இந்த இபாதத்துகள்ல வித்தியாசம் தெரியும். ஆனால் குற்றம் ஏற்படக்கூடாது. நல்லா கவனிச்சிங்களா? விஷயம் புரியுதா? குற்றம் ஏற்படக்கூடாது. வட்டிக்கு வாங்கக்கூடாது, தேவையில்லாத இடத்துக்கு போகக்கூடாது, தேவையில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது. அப்படி ஒரு நஃப்ஸ் வந்துருச்சுடா, குடும்ப படத்துக்கு போறாங்க, நான் வரலாம், நீங்க போயிட்டு வாங்க அப்படி உட்கார்ற மனசுக்கு வந்துட்டா அந்த நஃப்ஸே முத்துமஇன்னா அந்த ஸ்டேஜுக்குள்ள வரணும். அது மூணாவது நஃப்ஸ். இந்த ஸ்டேஜுக்குள்ள வந்தால் அது மூணாவது நஃப்ஸ். அப்படியே இபாதத்துக்குள்ளேயே குறைவான இபாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய ரிலா கிடைக்கும். அதான் நஃப்ஸே ராலியா. நஃப்ஸே ராலியா. நம்ம அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் பொருந்திக்கிறோம், அல்லாஹ் விரும்புவோம். அப்ப எல்லா அமல்களும் எப்படி வந்துடும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியதா வந்துடும். ஜகாத் கஞ்சி காசு கேட்டு வர்றாங்களா, அப்படி இப்படி தனியா வந்தாலும் அந்த காசு தான், நீ சேர்ந்து வந்தாலும் அந்த கும்பலா வந்தாலும் அந்த காசு தான், நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் அப்படின்னு எடுத்து கொடுக்குறோம்ல, நஃப்ஸே ராலியா, இஹ்லாஸ் வந்துடும். அதாவது மோஸ்ட்வதிகள் மற்றதெல்லாம் உள்ள வராது. முத்துமஇன்னாவுக்கு அடுத்து ராலியாவுடைய நஃப்ஸா வந்துடும். நமக்கு மோஸ்து இல்லாம நாம அல்லாஹ்வை நேசிச்சோம், அல்லாஹ்வுக்காக செய்யும் போது மர்லியா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்குள்ள வந்துடும். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸ் குத்ஸில, நீ என்ன நோக்கி ஒரு ஜான் வந்தா நான் உன்னை நோக்கி ஒரு முழம் வருவேன், நீ என்ன நோக்கி ஒரு முழம் வந்தா நான் உன்னை நோக்கி நடந்து வருவேன், நான் நடந்து வந்தா நான் உன்னை நோக்கி ஓடி வருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் இதுதான். நாம் இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய ரிலாவை ஆசைப்பட்டு செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்வான். அதனால சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ்வை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். லல்லிகுல் சூராவுடைய கடைசியில வரும் ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹும். ஆக இந்த ரிலா, நஃப்ஸே ராலியா, நஃப்ஸே மர்லியா, நஃப்ஸே முத்மஇன்னா, இந்த மூணு தான் சொர்க்கத்துக்கு போகும். 7 நஃப்ஸ்ல 4 நஃப்ஸ் சொர்க்கத்துக்கு போகாது. நான் 2 தான், அந்த 4 ரெண்டாக்கி இருக்கேன். ஏன்னா இமாம்கள் அம்மாராவை 2ஆ பிரிப்பாங்க, லவ்வாமாவை 2ஆ பிரிப்பாங்க. ஷார்ட்டா விளைவிக்கிடுங்க. கெட்டதை மட்டும் ஒரு மனிதன் செய்து கொண்டிருந்தால் அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறான், நன்மையும் செய்து தீமையும் செய்து கொண்டிருந்தால் அவன் 2வது ஸ்டேஜில் இருக்கிறான். எந்த பாவமும் அந்த நஃப்ஸ் ஆசைப்படுவது கிடையாது. சினிமாவை போன்ற ஆசை கிடையாது, காசு வட்டிக்கு வாங்கன்னு ஆசை கிடையாது, பெருசா அலட்டிக்கிறவும் மாட்டாங்க. இப்படி இருந்தா நஃப்ஸே முத்துமஇன்னா, அவங்க விளைவிக்கணும், சொர்க்கத்துடைய பார்டருக்குள்ள அவங்க வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால் இஹ்லாஸான அமல் அவங்கள்ட்ட வந்துச்சுன்னா தானா அவங்களுக்கு புரியும். இது பெருசா நான் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தானா விளங்கும். அந்த அமல்கள் செய்யும்போது தானா புரியும். அல்லாஹ்வுக்காக வேண்டிய இஹ்லாஸ், பெருமை இல்லாம, யாருக்காகவும் இல்லாம, முகஸ்துதி இல்லாம ஒரு அமலை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க ராலியாவுக்குள்ள வந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்ல நல்ல கனவு வரும், சொர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான், போறக்கூடிய இடங்கள் தெரியக்கூடிய சில நேரத்துல வாய்ப்பு வரும், விலாயத்தை பெற்றுவாங்க. அவங்க நஃப்ஸே மர்லியா, அதோட முடியும். ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆணானாலும் பெண்ணானாலும் 40 வயசை தொட்ட பின்னால் அவங்க நஃப்ஸே முத்துமஇன்னாவுக்கு வரவில்லை என்று சொன்னால் அதுக்கு பின்னால வர்றது கஷ்டம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயசுல நபி பட்டம் கொடுத்தான். 40 வயசு தான் சேஞ்சிங் பாயிண்ட். 40 வயசுக்கு பின்னாலே பாவத்தின் பக்கம், வட்டியின் பக்கம், 66 வயசுல பேங்க் லோன் வாங்கி வீடுலாம் வாங்குறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அந்த பார்டரையே தொடாதவர்கள். தன்னைத்தானே சிந்திச்சு பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், நாளைக்கு அந்த உலகத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத யோசனை பண்ண ஆரம்பிச்சா தான் இதுகளை நம்மால் புரிய முடியும். திரும்பவும் சொல்றேன், குறிப்பா சகோதரிகளுக்கு சொல்றேன், ஆரம்ப கட்டம் நஃப்ஸே அம்மாரா, 2வது கட்டம் நஃப்ஸே லவ்வாமா, 3வது நஃப்ஸே முத்மஇன்னா, 4வது நஃப்ஸே ராலியா, 5வது நஃப்ஸே மர்லியா. இந்த ராலியா மர்லியாவுக்குள்ள 50-55 வயசுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ராலியா மர்லியா, அல்லாஹ்வுக்காக அமல் செய்யறது, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வேலை இருந்தா நான் தப்பிக்க முடியும். இது இந்த பயான். இதுக்கு சப்போர்ட்டா ஒரு சின்ன சம்பவத்தை நான் சொல்றேன். அரைத்தலை சூரா நம்ம டெய்லி மாரிபில் அப்பப்ப கேட்போம். அது சில இமாம்களும் அரைத்தலை ஓதுவாங்க. ஃபவைலும் லில் முஸல்லி, இது ஒரு துண்டு வருதுல அரைத்தலை, உங்களுக்கு எல்லாத்தையும் மனப்பாடமாக தான் இருக்கும். ஃபவைலும் லில் முஸல்லி,
அல்லதீனஹும் அன் ஸலாத்தையும் சாஹூன் அல்லதீனஹும் யுராவூன். அதாவது வயலுன் என்ற ஓடை இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு யாருக்கு இருக்குகிறது? அல்லதீனஹும் அன் ஸலாத்தையும் சாஹூன், பொடுபோக்காக தொழுகிறவர்கள், வயுராவூன், மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுபவர்கள். தொழுக வராமப்பட்டு உள்ளவங்களை பத்தி அல்லாஹ் இங்க பேசவே இல்லை. இங்க என்ன சொல்றான்னா, பொடுபோக்கா அசால்ட்டா வந்துட்டு அங்க சொரிஞ்சுக்கிட்டு இங்க சொரிஞ்சுக்கிட்டு அங்க பார்த்துக்கிட்டு இங்க பார்த்துக்கிட்டு தொழுகிறாங்கல்ல, அந்த தொழுகிறவங்களுக்கு பள்ளி போடுறேன், நான் பள்ளி போறேன், நான் பள்ளி போறேன், தொழுவு போறேன்னு சொல்லி பந்தா பண்றாங்கல்ல, மக்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறாங்கல்ல, இந்த நபர்களுக்கும் கேடு இருக்குகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சில இமாம்கள் சொல்றாங்க தப்சீர் பண்ணும் பொழுது, வயலுன் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி, மற்ற நரகங்களை அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுமா, அந்த அளவு கொடூரமான நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சில இமாம்கள் சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் கூட அது நம்முடைய அமல்கள்ல 1 ரூபா தர்மம் பண்ணாலும் அல்லாவுக்காக, ஒரு 2 ரக்காத் தொழுதாலும் அல்லாவுக்காக, மற்ற பேர் பார்க்கணும் மெச்சணும் நம்ம பெருமையா பேசணும் எண்ணத்தை தூக்கி குப்பையில தூக்கி வீசிட்டு நப்சே ராதியாவாக அல்லாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய செயலை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் நமக்குள்ள வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த நிலையில் நம்மை அல்லாஹ் வாழ வைப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.